நாட்டின் பயிரிடக்கூடிய அத்தியாவசிய பயிர்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதனால் தாம் பாரிய அளவில் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதிகரிக்கும் கேள்விக்கு ஏற்ப விநியோகிப்பதற்கு பல்வேறு காரணங்களால் முடியாதுள்ளதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. செத்தல் மிளகாய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பயறு மற்றும் சோளம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் உற்பத்தி கடந்த 2 வருடங்களுடன் ஒப்பிடுகையில் 25% குறைவடைந்துள்ளது. கேள்விக்கேற்ப உள்நாட்டு உற்பத்திகள் கிடைக்காமையினால் பாரிய அளவு அந்நிய செலாவணி ஊடாக பொருட்களை அரசாங்கத்திற்கு இறக்குமதி செய்ய நேரிட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட 5 பொருட்களின் இறக்குமதிக்கு மாத்திரம் 7,246 மில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளதாக விவசாய திணைக்களம் குறிப்பிடுகின்றது. வருடாந்த உருளைக்கிழங்கு தேவையின் 50%, பெரிய வெங்காயம் மற்றும் சிறிய வெங்காயம் 60%, செத்தல் மிளகாய் 90%, பயிர் மற்றும் சோளம் 10% இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் இந்த இறக்குமதியில் தங்கியிருப்பது தவறானதாகும். உலக சந்தையின் நிலைக்கமைய நாளுக்கு நாள் விலை உயர்வடைகின்றமையினால் 90% காய்ந்த மிளகாயினை நாம் இறக்குமதி செய்கின்றோம். உருளைக்கிழங்கினை பயிரிடுவதற்கு யாழ்ப்பாணத்தில் சிறந்த இடங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறான இடங்களில் பயிற்சியில் ஈடுபட முடியும். விவசாய அமைச்சின் கீழ் அனைத்து உள்ளன. இதனூடாக எதிர்காலத்தில் எமது உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதுடன் இறக்குமதியை மட்டுப்படுத்த முடியும் என நம்புகின்றோம். உள்நாட்டு விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் பயனுள்ளதாக இல்லை எனவும் அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தவறியுள்ளமையினாலும் தாம் பாரிய அளவில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.